மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோ சிக்கன் பிரியாணியோட செய்முறையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 25 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு பேக் பண்ணி நீடிஸ்க்கு கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க சொன்னவங்க யார் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து மிஸ்டர் பிரவீன் 100 பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். யூஎஸ்லேருந்து ஆதர்ஷ் அவர் 50 பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ 150 பேருக்கு பிரியாணி நம்ம செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 25 கிலோ பிரியாணி செய்யணும். இதை செஞ்சு எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே சோனாப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அது என்னென்னா, பெரிய பெரிய கம்பெனிங்களுடைய லேபர்ஸை எடுத்துகிட்டு போய் வைக்கிற ஒரு இடம். அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கேம்ப்பாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 300 பேர் 400 பேர்னு ஒரு கேம்பில் இருப்பாங்க. பட் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டுலாம் கிடையாது. ஒன்லி அந்த அகாமடேஷன் கொடுத்துருவாங்க அண்ட் சேலரி கொடுத்துருவாங்க. ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அவங்களோட சேலரியிலே தான் அவங்க டீமாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட சேலரிலாம் கேட்டால் நீங்கள் நம்ம இதாகும். எப்படின்னா 800 திரஹம் 1000 திரஹம், நம்ம ஊரு காசுக்கு 20,000 18,000 25,000. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க வேலை செய்வாங்க ஊரை விட்டு ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமாகவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு 100 பேருக்கு எடுத்துகிட்டு போய் செஞ்சு நான் கொடுத்துட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். யாராவது நீங்கள் சாப்பாடு காசு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாகவே இருக்கிறதுனால நாங்கள் ஒரு வீடியோவே எடுத்துடலாம். அதே மாதிரி செய்முறையை உங்களுக்கு காமிச்சிட்டா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, கேட்ரிங் ஆர்டர் பண்ணுறவங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்னா நானே செய்வேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் தான் வச்சு செய்ய போகிறோம். உள்ளே போவோம். கிச்சனில் எல்லா காய்கறி எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க பசங்க. போய்ட்டு சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இப்போ ரெடி, எல்லாமே ரெடியாப்பா? ஓகே. அப்புறம் வெங்காயம், தக்காளி, தயிர், எண்ணெய், மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறி, அரிசி, இவ்வளோ தான். அப்புறம் சட்டி. இதுதான் சிக்கன் பிரியாணிங்க. இப்போ இதை தொடங்குறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆதர்ஷ்க்கும் பிரவீனுக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லி தொடங்கிடலாம். ஏன்னா எங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். கடவுள் அவங்களுடைய உணவு விசாலமாகட்டும், அவங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கட்டும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் அளவு ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. இப்போ நீங்கள் 1 கிலோ பிரியாணி வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் 5 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். அப்போ தான் 1 கிலோ ரைஸு 1.25 கிலோ கறி அல்லது 1.5 கிலோ கறி பிடிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, சட்டிக்கு மேலே வந்துடும். தம் போடும்போது அது பிரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்காது, சாப்பாடு குழஞ்சிரும். அதுக்காக நான் ஒரு 125 கிலோ தண்ணி பிடிக்கிற அளவு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 150 பிடிக்கும், நோ ப்ராப்ளம். அதில் ஃப்ரீயாக வரும். ஒரு 3/4 சட்டி தான் இதில் சாப்பாடு வரும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பற்ற வைப்போம் அடுப்பை. ஓகே. இப்போ இந்த சட்டியை மேலே வச்சோன்னே எல்லாத்துலேயும் தீ பிடிச்சிரும். நான் ஏர் அடிக்கிறதுனால பாதி பர்னர் எரியுது, பாதி பர்னர் எரியல. இப்போ இந்த அடுப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சென்டரில் இப்போ ஒரு எரியிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பர்னர். அந்த அடுப்பு பெருசாக இருக்கும், பர்னர் மட்டும் சின்னதாக இருக்கும். அதில் நீங்கள் 25 கிலோ பிரியாணி செஞ்சிடலாமா அப்படின்னா அது செய்ய முடியாது. நடுவில் அடி பிடிச்சிரும். சைடெல்லாம் அரிசியாக நின்றும். அது கரெக்டான முறையில் பதமாக தம்மாகாது. நான் இந்த பர்னரே பார்த்தீங்கன்னா 3 பர்னர் இருக்குது. இந்த அடுப்பு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன்னா இது சைனா மேக்கும் வரும், ஈரான் மேக்கும் வரும். நம்ம தமிழ்நாட்டில் வாங்கணும்னா பாரிஸ் போனீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஷாப்புங்களில் இந்த அடுப்பு இருக்குது. இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 25 கிலோ பிரியாணி இறக்கலாம். ஸோ அடுப்பை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் வெங்காயத்தை போடலாம். 1 கிலோவுக்கு 400 கிராமு. ஸோ 10 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 25 கிலோக்கு போடு தம்பி. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். ஸோ 25 கிலோ இது முதல் தடவை கிடையாது, நிறைய தடவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் பழசாயிடுச்சு அப்படின்றதுனால வெங்காயத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் சைஸு. ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைஸாக பேப்பர் மாதிரி கட் பண்ணுவாங்க, சீக்கிரம் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரினா மசாலாவே நிற்காது பிரியாணியில். சில பேர் பெருசாக போட்டுருவாங்க, எப்படியும் வெந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக போட்டால் என்ன ஆகும்னா, சாப்பிடும்போது வெங்காயமாக வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அது மசாலாவாக தான் நம்மளுக்கு வரணும். ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ ஈச் 30 கிராம், 30 கிராம். நிறைய ஸ்பைசஸ் தேவையில்லை. 1 கிலோவுக்கு 1 கிராம் போட்டால் போதும். 3த்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் 5 கிலோ வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு 200 கிராம். ஸோ 25 கிலோவுக்கு 5 கிலோ. சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கேன், பியூர் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி பொன்னிறமாக வரணும்.
ஓகே, பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த மசாலாலாம் போடணும். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கறி ஒரு 32 கிலோ கறி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ ரைஸுக்கு வந்து 1.25 கிலோ கறி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 பீஸ் அந்த 150 கிலோ 150 பேக்கிங்க்கு வந்து ஆளுக்கு 2 பீஸ் கரெக்டாக வரும். கறி வந்து சரிக்கு சமமாக போட்டோன்னா கரெக்டாக வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி 25 கிலோ ஊற போட்டேன். ஸோ இது வந்து ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி தண்ணியை கொட்டிட்டு 3வது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த அலசும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா போட்டு பிசைஞ்சோன்னா அரிசி உடஞ்சிடும். பிசையக்கூடாது, சும்மா அலக்காக எப்படியே மிக்ஸ் பண்ணணும் தண்ணியை போட்டு. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து உடைக்காமல் நம்ம எடுத்தால் தான் இந்த தம் எடுக்கும்போது நல்லா நீட்டாக வரும். இல்லைனா உடஞ்சி வந்ததுன்னா அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அடுத்தது இந்த மல்லிகை சாமான்லாம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா தாளிக்கும் போது என்னென்ன போடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நான் லோவில் இருக்குது, ஏன்னா வெங்காயம் போட்டேன், ஆயில் போட்டேன். நான் ஹை ஃப்ளேம் வச்சு போடக்கூடாது. இப்போ நான் ஃப்ளேமை வந்து ஹை வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயை போட்டோம், வெங்காயத்தை போட்டோம், உங்கள் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் போட்டோம். அது போட்டோன்னே சில பேர் பிரியாணி செய்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கிண்டிக்கிட்டே இருப்பான். கிண்டக்கூடாது, இன்னும் எண்ணெயே சூடாகலை, நம்ம ஏன் கிண்டணும்? கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்காது. நம்ம கண்ணுக்கு தெரியுதா எங்கேயாவது சும்மா அப்படியே ரெட் ஆகிற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல சும்மா இப்படி கிண்டி விட்டுருணும் லைட்டாக. இது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து வெங்காயம் லேட்டாகவும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை லேசாக கிண்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் செவக்கணும். நான் அது எந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரியாணி நாங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது சில பேர் வந்து என்னங்க மசாலாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னங்க இவ்வளோ மசாலா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மசாலா குறையிறதுக்கான காரணம் ரொம்ப பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணுறது ஆனியன். ஏன்னா மசாலாவே காண போயிடும். அந்த வெங்காயம் என்ன ஆகும், ஃபுல்லாக முருவெல்லாம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா அது வந்து தண்ணியிலே அப்படியே கரைஞ்சி போயிடும். ஓகே, இது வந்து மசாலா இல்லைன்னு சொல்லுவாங்க பிரியாணியில். மசாலா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அப்படியே பச்சையாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே மசாலாவை போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா மசாலா நிறைய இருக்கும். அப்போ பிரியாணி சாப்பிடும்போது ஒரே மசாலா வரும். என்னங்க இவ்வளோ மசாலா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே இல்லாமல் நடுத்தரமாக நம்ம வந்து தாளிக்கணும். பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன் தான். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எல்லா சைடும் கொதிக்குது பாருங்கள், எல்லா சைடும் கொதிக்குது. இதுக்கு காரணம் அந்த 3 பர்னர் தான். அந்த 3 பர்னர் நம்ம வைக்கிறதுனால தான் எல்லா சைடும் கொதிக்குது. அதே நேரத்தில் தம் போடும்போதும் எல்லா சைடும் தம் ஆகும். இதுக்கு தவாவோ அதுவோ அல்லது இரும்பு பிளேட்டோ எதுவுமே தேவையில்லை. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 5 கட்டு நம்ம சென்னை சைஸுக்கு சின்ன சின்ன கட்டாக இருக்கும். ஓகே, 10 ரூபா சொல்லுவாங்க ஒரு கட்டு. நம்ம மதுரை, திருச்சி, திண்டுக்கல் இந்த சைடெல்லாம் போகணுன்னா பெரிய பஞ்சாக இருக்கும். அது ஒரு பஞ்சு தான் வந்து சென்னையோட 5 கட்டுக்கு சமம். ஸோ அதை நம்ம இதில் போடுவோம். இதை போட்டு ஒரு தாளிப்பு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி போட்டு ஆயிலில் தாளிக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும், அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ அடுத்தது நம்ம டேரெக்டாக மிளகாத்தூள் போடுவோம், கலருக்காக. இது பாருங்கள், 250 கிராம் வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு 10 கிராம். ஸோ 25 கிலோவுக்கு 250 கிராம். அப்படியே ஆயிலில் டேரெக்டாக போடுறேன். இப்போ ஆயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிளகாய்த்தூளை போட்டவுடனே ஆயிலோட கலர் ரெட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா பிரியாணியில் ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துடும். லாஸ்ட்டில் நம்ம கலர் போட வேண்டிய வேலை இருக்காது. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இப்போ இஞ்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்குது. பூண்டு 1.25 கிலோ. 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு கணக்கில் நான் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு ரொம்பவும் பேஸ்ட் ஆகக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நார்மலாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். இப்போ வந்து அதே சேம் ரேஷியோ, கொத்தமல்லி எவ்வளோ போட்டோமோ அதே ரேஷியோவில் புதினா 5 கட்டு, பச்சை மிளகாய் 1/4 கிலோ. பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 கிராம் தான். இது 10 கிராம் மிளகாய் தூள் 10 கிராம் கரெக்டாக இருக்கும் காரம். சேர்த்துடலாம். அடுத்தது தயிர். இப்போ இந்த தயிர் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 ml. ஸோ நம்ம 25 கிலோ போடுறோம். 5 லிட்டர் தயிரை ஆட் பண்ணிடலாம். அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோவுக்கு 400 கிராம். ஸோ 10 கிலோ தக்காளி வச்சுருக்கேன் 25 கிலோவுக்கு, அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது கல்லுப்பு 1 கிலோ வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே நம்ம கறி தண்ணி அவ்வளோதான் ஊற்றணும்.
நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கலாம். அந்த ஸ்டார்டிங்கில் போட்டு அந்த இதுதான் அந்த மிளகாய் தூள், அந்த இஞ்சி பூண்டு, அதுதான் வந்து பிரியாணிக்கு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்குறது. இப்போ மொத்தமாக போட்டு கிண்டிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேமை கொஞ்சம் ஹை வச்சோம். தாளிக்கும் போது அந்த வெங்காயம் செவக்க வருதுன்னா லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தாளிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும், தீஞ்சிடும். அதனால் இப்போ மறுபடியும் ஹை ஃப்ளேம். கொஞ்சம் இந்த தக்காளி எல்லாம் மசியும் பொழுது நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும் போது அளவு சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறோம். ஊற்றுப்பா. ஓகே, இப்போ இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 600 ml. ஸோ 25 கிலோ பிரியாணிக்கு 15 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், பாய் 1 கிலோலாம் போட்டிருக்காரு, அதில் வந்து 800 ml சொன்னார். கிலோ 1 kg செய்யும்போது 800 வரும், 2 கிலோ வரும்போது 600 வரும், 3 கிலோ போகும்போது அப்படியே 700 mlக்கு மாறும். 3, 4, 5 ஒரு 10 கிலோ வரைக்கும் வந்து 700 mlக்கு மாறும். 10 கிலோக்கு மேலே அளவு மாறும். ஏன்னா நிறைய அளவு நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். 25 கிலோ சட்டி நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா 1 கிலோக்கு 600 ml நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆயிலை பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மிளகாய் தூளை வந்து நம்ம அந்த ஆயிலில் போட்டு தாளித்ததுனால மறுபடியும் எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இந்த பிரியாணியில் அந்த பிரியாணி பார்க்கும்போது அந்த சென்னையோட அத்தன்டிக் அந்த கலர் இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கே வந்து நமக்கு தோணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம தட்டை மூடிட்டு ஃப்ளேம் ஹைலே வைப்போம். நல்ல ஒரு கொதி வரும், புகை வரும், நல்ல மசாலா வந்து கொதிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லோ ஃப்ளேம் வச்சிடணும். சுத்தமாக லோ வச்சிடணும். வெறும் எதமான நெருப்பில் அப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் விட்டோம்னா இந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போய் நல்ல மசாலா வெந்திருக்கும். அப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டு ரைஸ் வடித்து தம் பண்ணணும். இந்த நேரத்தில் சிக்கன் போடக்கூடாது. சில பேர் சிக்கன் பிரியாணி செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மசாலா தாளிக்கும் போது சிக்கன் போடுவாங்க. சிக்கன் வேகணும். சிக்கன் வந்து வேகக்கூடாது மசாலாவில், ஒன்லி ஃபார் தம்மில் தான் வேகணும். இந்த அரிசியோட வெயிட்டும் அந்த லோ ஃப்ளேமில் நம்ம தம் போடுவோம் தெரியுமா, அதுலேயே சிக்கன் வெந்துடும். சரிங்களா? தட்டு வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம பல்காக செய்யும்போது கேப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கேப் ஏதாவது இருந்ததுன்னா இது வளைஞ்சு ஏதாவது இருந்தால் கீழே வச்சு ஏதாவது வச்சு குத்தி நேர் பண்ணி அதுக்கப்புறம் மூடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்படியே லோ ஃப்ளேம். அந்த மசாலாவை காமிக்கிறேன் எந்த மெத்தடில் கொதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சீனில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கும் போது பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் நான் லோ பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அப்படியே எதமாக அப்படியே பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து தக்காளிக்காளியெல்லாம் பஸ்பமாய் ஆஹாஹா. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து சிக்கனை போட போகிறேன். ஸோ கரண்டியை போட்டுடலாம். ஏன்னா அந்த மசாலா நிறைய இருக்கும்போது சிக்கனை தூக்கி போடும்போதுன்னா அப்படியே தெரிக்கும். ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு இப்படி வச்சு அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே விடணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா கரண்டி இங்கே பேலன்ஸ் கொடுக்கணும். அதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிண்டுறோம். நல்லா கிண்டிட்டு ஃப்ளேம் வந்து லோ இருக்குல்ல, அதை வந்து மீடியமுக்கு கொண்டு வரும். ஹைக்கும் கிடையாது, லோவும் கிடையாது, மீடியமாக கொண்டு வரும். இப்போ அந்த சிக்கன் போட்டோன்னே இந்த மசாலா என்ன ஆச்சுன்னா நல்ல சூடாக இருந்த மசாலா அப்படியே ஆறும் தன்மைக்கு போயிடுச்சு. அதை வந்து ஹீட் கொடுக்கணும் நம்ம. அதுக்கு கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அரிசி எடுத்து வடித்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த வந்து சிக்கன் இந்த மசாலாவிலே இருக்கும். அவ்வளோதான். தட்டை நம்ம மூடிடுவோம். இப்போ ஒரு அரிசி எடுக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா மீனை எப்படி நம்ம பிடிப்போம், நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா அந்த மீனை உள்ள கை போட்டு எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி தான் அரிசியை பிடிக்கணும். அழுத்தணுன்னா உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 3 லிட்டர் கணக்கில் நம்ம பிடிக்கணும். இப்போ 25 கிலோ பிரியாணியை நம்ம வந்து உள்ளே முக்கி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 75 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கணும். அதில் வந்து முக்காதான் இருக்கணும் அந்த தண்ணி 75 லிட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் ஒரு 1.25 கிலோ உப்பு போட்டோம், கல் உப்பு. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் முக்கி ஹாஃப் பாயில் பார்த்து தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்து மசாலாவில் போடுவோம். வாங்கப்பா எடுங்க, போடுங்கப்பா. ரெண்டுமே ஒரே டைமில் போடணும். அது உள்ள இல்லைன்னா என்ன ஆகணும், ஒன்று விட்டு எடுத்துகிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு போய் விட்டோன்னா அது ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். ரெண்டுமே ஹாஃப் பாயில் கண்டிஷனில் எடுக்கணும். இந்த துணி பார்த்தீங்கன்னா நைஸ் காடா
நம்ம அதை உள்ளே விட்டு எடுத்தோம்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வெறும் சாப்பாடு மட்டும்தான் நிற்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு குழிக்கரண்டி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கறி போட்டு நல்லா சூடாகி ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது ரொம்ப கொதம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி கொதிக்கணும். அது பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் மசாலா. அதிகமாக கொதிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. சரியா? ஒரு குழிக்கரண்டி கொடுங்க, மசாலா டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ மசாலாவில் வந்து இந்த ஆயிலெலாம் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குது. இந்த ஆயிலெல்லாம் நகட்டிட்டு நம்ம இந்த மசாலாவை மட்டும் எடுக்கணும். பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைக்கு வந்து உப்பு வந்து என்னடா ஒரு புளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். காரமும் அதே மாதிரி இருக்கணும். புளிப்பு வந்து லேசாக தெரியணும். புளிப்பு ரொம்ப தெரிஞ்சதுன்னா அந்த பிரியாணி சாப்பிடும்போது புளிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இப்போ வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளிலையும் தயிர்லேயும் வந்து நம்மளுக்கு புளிப்பு கிடச்சிரும். சில நேரத்தில் வந்து தக்காளிலையும் தயிர்லேயும் புளிப்பு கிடைக்காது. அப்போது லெமன் தேவைப்படும். லெமன் கம்பல்சரியாக பிரியாணிக்கு போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. புளிப்பு தேவைப்பட்டால் தான் இந்த நேரத்தில் செக் பண்ணிவிட்டு நம்ம லெமன் போடலாம். புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 5 லெமன்லேருந்து 6 லெமன் புழிஞ்சு இதில் போடலாம். இப்போ தேவையில்லை. துறப்பா. இப்போ இந்த ரைஸை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே சூடாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஆஃப் பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அரிசி கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமியுமா, தெரியுதுங்களா? அப்புறம் வந்து நம்ம அரிசி வடிச்சிட்டு வச்சிடலாம், முதலே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி வச்சிடலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த மசாலாவும் சூடாக இருக்கணும், இந்த ரைஸும் வடித்து உடனே சூடாக இருக்கணும். ரெண்டுமே சூடாக போயிட்டு தம் போட்டு தான் அரிசி அந்த பிரியாணி வந்து கரெக்டான பதத்தில் வரும். இல்லைனா அப்படியே அரிசியாக நின்றோம். இந்த அரிசியை வந்து ஆற விடக்கூடாது. வாப்பா பிடிங்கப்பா, போடுங்கப்பா. அதே மாதிரி இந்த அரிசி விடும்போது சென்டரில் விடணும். அதுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன் இருங்க. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த சென்டரில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வந்து வெயிட் அரிசி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் போடும்பொழுது கறி வந்து என்ன ஆகும்னா 4 பக்கமும் செதறும் ஓரமாக. அப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா கறியை தேட வேண்டாம். எந்த சைடில் போட்டாலும் அந்த ஓரமாக அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஃபுல் சைடும் கறி இருக்கும். நம்ம இந்த சைடு ஓரமாக ரைஸை போட்டோன்னு வைங்களேன், எல்லா கறியும் அந்த சைடு அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ தம் போட்டு இறக்கிட்டு வியாபாரத்துக்கு போய் நிற்கும் போது கழட்டி பார்ப்போம், கீழே கறி இருக்காது. என்னடா கறி இல்லைன்னு எல்லாத்தையும் உடச்சி சாப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம், ஆற வச்சிரும். அதுக்காக தான் சென்டரில் போடுறது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், நல்லா பரத்தி விடுவோம். அடுத்த ரவுண்ட் அரிசி எடுங்கப்பா, போடுங்க. வெரி குட். இதையும் அது பாருங்கள், இந்த மாதிரி பரத்தி விட்ருவோம் எல்லா சைடும். இப்போ என்ன பண்ணோன்னா கரண்டி ஃபுல்லாக போட்டு அடி வரைக்கும் போடாமல் சும்மா ஒரு கால்வாசி போட்டு இப்படி கிண்டணும். அதை பாருங்கள், நான் அரிசி முழுகிறதுக்காக போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வந்து டிப் பண்ணி விடணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லெவலாக இருக்கும்பொழுது இந்த அரிசியெல்லாம் செதறி இருந்ததான் சரி பண்ணிவிட்டு தட்டை மூடி ஒரு வெயிட்டு மேலே வச்சு, இன்கேஸ் கேப் ஏதாவது இருந்தால், கண்டிப்பாக வச்சு ஆகணும்னு இல்லை, லேசாக கேப் இருந்தாலும் சரியாக தம்மாவது மூடுப்பா. வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையும் கிடையாது லோவும் கிடையாது, ஒரு நடுத்தரமான ஃப்ளேமில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோன்னா சைடில் இருந்து புகை வரும். புகை வந்த உடனே நம்ம லோ ஃப்ளேம் வச்சு கரெக்டாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம், ஏன்னா 25 கிலோ பிரியாணி இல்லையா, அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 25 நிமிஷம், அதிகபட்சம் 30 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ அன் ஹவர் ஆச்சு. அடுத்த புகை வர ஆரம்பிச்சிருச்சு லேசாக. ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு புகை வரும். நம்ம லோ ஃப்ளேம் வச்சோடனே அது அடங்கிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த வெயிட்டை எடுத்துருவோம். வெயிட்டை எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வடித்த தண்ணி, அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றக்கூடாது, அப்படியே வைக்கணும். பிரியாணி எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்கேஸ் பிரியாணி வந்து அரிசியாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை மேலே ஊற்றி விட்டு மூடி வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் சரியாயிடும். பிரியாணி நல்லா இருந்தால் தான் அந்த தண்ணியை ஊற்றணும். இப்போ தட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும், இழுத்துடணும் ஒரே இலா. அது பாருங்கள், இப்படி இழுத்து இப்படி விடணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது.
நம்ம இழுக்காமல் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிட்டோன்னா அப்படியே இந்த அனல் அப்படியே கையில் அடிக்கும், பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா அரை மணி நேரம் அப்படியே உள்ளேயே இருக்கிற புகை அடிச்சதுன்னா என்ன ஆகணும், முடி எரிஞ்சிடும், தோல் பிரிஞ்சிடும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தம் எடுப்போம். நம்ம கரண்டி இங்கே பாருங்கள், ரைஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியாது பாருங்கள், எப்படி பர்ஃபெக்டாக தம்மாக இருக்கு பாருங்கள். பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரியாணி எப்படி இருக்கிறது கரெக்டியே காமிச்சிடுவேன். அதை பாருங்கள், அந்த கலர் பார்த்தீங்களா, பிரியாணியோட கலர் நம்ம அந்த மிளகாய் தூள் ஆயிலில் போட்டதுனால. அந்த உதிரி பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா குனிஞ்சி அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு தட்டு மறுபடியும் மூடி விட்டுறணும். ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம சர்வ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் சில ரைஸ் ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் சாஃப்டாகவும், அப்புறம் கறியெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னா அந்த அரிசியோட வெயிட் அந்த ஹீட்லேயே என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஒரு ½ அன் ஹவரில் வந்து அந்த அரிசியோட வெயிட் அந்த சிக்கனில் விழுந்தது. மறுபடியும் ஒரு ½ அன் ஹவரில் என்ன ஆகும்னா நல்ல வெயிட் போய் இந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து அப்படியே பஞ்சாக வரும். சில பிரியாணிலாம் நம்ம சாப்பிடுவோம், சிக்கன் பிரியாணி வந்து சிக்கன் வேகாமல் இருக்கும், ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சிக்கன் பிரியாணி வந்து வெரி ஈஸி செய்கிறது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். நம்மளை சுற்றி நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் பேக்கிங்காக பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த சோனாப்பூரில் கொடுக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், எதுக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தாட்லலாம் இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க, உங்களால் முடியாது. ஸோ நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இத்தனை சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து செஞ்சு இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஹெல்பிங் மைண்ட் உள்ள உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் காலம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.